Hi, hello friends, welcome to my channel VK Studio. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தம்ப்லைன் பார்த்துமே புரிஞ்சிருக்கும். அதாவது 200 ப்ளஸ் ஃபாண்ட் நம்ம பார்க்க போகிறோம். TTF ஃபாண்ட், OTF ஃபாண்ட். அது வந்து எப்படி எந்தெந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபாண்ட்டெல்லாம் ஒரு பேக்கேஜ் தான் கொடுத்துருக்கேன். அதோட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை ஜஸ்ட்டு அந்த டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இது வந்து எப்படி நான் சொல்கிறது, இது வந்து ஒரு பேக்கேஜாக தான் இருக்கும். ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்கேன். அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதில் ஆட் பண்ண போகிறது எப்படின்னு பார்க்கலான்னா, அலைட் மோஷன் பார்க்கலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாரி, டேட்டா நான் ஆன் பண்ணல. இப்போ என்னமோ என்னோடய மொபைலில் மட்டுமா என்னென்னு தெரியல, டேட்டா ஆன் பண்ண சொல்லுது, ஏன்னு தெரியல. இப்போ அலைட் மோஷன் ஆன் பண்ணியாச்சு. அதாவது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் இம்போர்ட், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து VK ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட், ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு மாதிரி கீழே அந்த ஃபாண்ட்டு வெப்பமில்ல அதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே இருக்கும். அந்த வியூ ஆல் ஃபாண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் மேலே இருக்கிற 3 டாட் கொடுத்து இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இது வரைக்கும் என்னென்ன ஃபாண்ட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எத்தனை ஃபாண்ட் வச்சுருந்தீங்கனாலும் இதில் காமிக்கும். இதில் வந்து நான் கொடுத்துருக்கிற ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற ஃபாண்ட்டு மோஸ்ட்லி அலைட் மோஷன், எல்லாமே அலைட் மோஷனில் செட் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே ட்ரெண்டிங் ஃபாண்ட்டு, இது எல்லாமே புது ஃபாண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். இது இவ்வளோ தான். அலைட் மோஷனில் வந்து நம்ம சிம்பிளாக ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம என்ன எப்படி பார்க்க போகிறோன்னா, அடுத்தது என்ன ஆப் பார்க்கலாம், இன்ஷாட்டில் பார்த்துடலாம். நம்ம இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா டுட்டோரியலோட ப்ரோ வெர்ஷன் ஆப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்ஷாட்டில் வீடியோ கிளிக் பண்ணி நியூ அப்படிங்கிறத கொடுத்து இப்போ வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ சூஸ் பண்ணல, ஒரு இமேஜில் வந்து இன்ஷாட் லோகோவே சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோன்னா, ப்ளஸ் சிம்பிள், அதாவது டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு VK ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஃபாண்ட் AA அப்படிங்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து கீழே ஒரு பேக்கேஜ் சிம்பிள், அது கீழே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட் ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் போகும். இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணது எதில் இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ டவுன்லோட்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நான் பேக்கேஜாக கொடுத்துருக்க டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். என்னோடய லவ் பேர்ட்ஸ் கத்திக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல நாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து டவுன்லோட்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற, அதாவது அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி டிக் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா கீழே, அதாவது இப்போ நான் இதில் நீங்கள் பார்க்குறீங்களா, இது எல்லாமே கீழே இருக்குது. அதாவது டவுன்லோட் லிங்க்கில் வந்து இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இப்போ அடுத்தது வந்து இப்போ இன்ஷாட்டில் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சிம்பிளாக எல்லாமே ஒரு சின்னதாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபுல்லாக சொன்னால் டியூரேஷன் ரொம்ப போயிடும்ல. அதனால் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தெரிஞ்சவங்க நீங்கள் எனக்கு டியூரேஷன் கூட வேண்டாம், நீங்கள் வந்து டவுன்லோட் மெட்டீரியல் மட்டும் டவுன்லோட் பண்ணி போய்க்கோங்க. இப்போ அடுத்தது வந்து என்ன ஆப் பார்க்கலான்னா, பிக்சல் லேப் பார்க்கலாம். பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணாலும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் வந்துடும். கீழே நியூ டிஃபால்ட் கொடுத்துட்டு அந்த நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து VK ஸ்டுடியோ அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். பேக்ரவுண்டு கலர் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியறதுனால பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதில் எப்படி ஃபாண்ட் இன்சர்ட் பண்ணுறதுனா, அந்த VK ஸ்டுடியோ டைப் பண்ணியிருக்கேன்ல அதுக்குள்ளே போயிட்டு கீழே டெக்ஸ்ட் A அப்படின்னு இருக்கும்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஏன்னு இருக்கிறதுல கீழே அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் ஃபாண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா மை ஃபாண்ட்டில் வந்து இந்த சிம்பிள் மாதிரி ஃபோல்டர் ப்ளஸ் சிம்பிள் போட்டு TTF ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கும். இப்போ வந்து நான் கொடுத்துருக்கிற எல்லா ஃபாண்ட்டையும் நீங்கள் பிக்சல் லேபில் இன்சர்ட் பண்ணணும்னா ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னா அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிக்சல் லேப். இது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும். ஈஸியாக இன்சர்ட் பண்ணிடலாம். அடுத்து பிக்சார்ட் பார்த்துடலாம். பிக்சார்ட்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லோட் ஆகும். பிக்சார்ட் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் லேட் ஆகும் உள்ளே போகிறதுக்கு. ஆட் இதில் வேறு வரும். இப்போ கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து
நான் சும்மா ஏதோ ஒரு ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே அந்த ஏரோ மார்க் கொடுத்து எடிட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுமே கீழே டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் அதுலேயும் VK ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் கலர் வந்து பிளாக் கலர் வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பிளாக் கலர் வச்சதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு நிமிஷம் அந்த டெக்ஸ்ட்டை கலெக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஃபாண்ட்டு நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து அந்த மேலே வந்து இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கும்ல, அதை கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா மை ஃபாண்ட் ரீசன்ட் மை ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். மை ஃபாண்ட்டில் வந்து நான் கொஞ்சம் தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஆட் ஃபாண்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஆட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோ வெர்ஷன் வாங்கினீங்கன்னா தான் இதிலேயே ஆட் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதில் எப்படி ஆட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோன் ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு பிக்ஸார்ட் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேட்டகரி இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா மேலே சர்ச் பாரில் பிக்ஸார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து 2 வரும். 3 வந்து நீங்கள் சேவ் பண்ணது, இன்னொன்று வந்து இப்படி வரும். இதில் வந்து ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் போயிட்டு நீங்கள் இதில் வந்து நான் டவுன்லோடில் கொடுத்துருக்கேன்ல அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்ஸார்ட்டில் இன்செர்ட் ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து பிக்ஸார்ட்டில் ஈஸியாக இன்செர்ட் பண்ணிடலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பவர் டைரக்டர் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் பவர் டைரக்டரில் வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னா பவர் டைரக்டரில் வந்து நம்ம ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் தான் இன்செர்ட் பண்ணணும். அதனால் நான் இதுலேயும் ஃபைல் மேனேஜருக்குள்ளேயே போயிடுறேன். ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்துமே ஃபோன் ஸ்டோரேஜில் அதேமாதிரி பவர் டைரக்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் சர்ச் பண்ணதுமே ஒன்று 0 ஐட்டம்ஸ் அப்படின்னு வரும், இன்னொன்று 11 ஐட்டம்ஸ் ஏன் இதில் வருது, அதில் எச்சாக இருக்கும்ல அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபாண்ட்டில் போய் கஸ்டம் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற அதாவது ஃபாண்ட்டெல்லாம் அப்படி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நீங்கள் பவர் டைரக்டரில் ஈஸியாக இன்செர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபாண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி தான் டவுன்லோட் பண்ணேன். அதனால் இந்த வீடியோ புரிஞ்சால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு இந்த நாய்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.